குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை எதிலும் விவேகத்துடன் செயல்படும் மீனராசி அன்பர்களே, இதுவரை குடும்பஸ்தானமான 2ஆம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 முதல் சகோதர ஸ்தானமான 3ஆம் வீட்டிலிருந்து சுபம் மற்றும் அசுப பலன்களை வழங்க இருக்கிறார். சகோதர ஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான களத்திர ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான பாக்கியஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான லாபஸ்தானத்தையும் பார்க்கிறார். குருவின் பார்வை பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக களத்திர ஸ்தானத்தை பார்ப்பதால் தம்பதிகளுக்குள் புரிதல் ஏற்படும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். அயல்நாட்டு வேலை வாய்ப்புகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். குரு 7ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான சூழல் அமையும். தனவரவுகளின் மூலம் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மருத்துவம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வழக்கு சார்ந்த சில நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். குரு 9ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும். நிபுணர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீர்கள். கௌரவ பொறுப்புகளால் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும்.